தாத்தா, ஒரு 25 வயசு இருக்கும். அந்த மாதிரி பொண்ணு யாராவது இந்த வழியில நடந்து போனதை பாத்தீங்களா தாத்தா? அப்படி யாரும் இந்த வழியில வரல தம்பி. அப்படி யாராவது வந்தாங்கன்னா நான் உன்கிட்ட சொல்றேன்ப்பா. உன் பேர் என்னப்பா? தாத்தா, என் பேர் சிவா தாத்தா. நான் இங்கதான் பக்கத்துல பண்ணக்காரங்களோட பேரன். எதுப்பா? அரசலூர்ல இருக்கிறாங்களே பண்ணக்காரங்க, அவங்களோட பேருனா? ஆமா தாத்தா, அரசலூர் பண்ணக்காரங்களோட பேரன் தான் நானு. அப்படி யாராவது வந்தா நான் உன்கிட்ட சொல்லி அனுப்புறேன்ப்பா. ரொம்ப நன்றிங்க தாத்தா. இருக்கட்டும்ப்பா. பண்ணக்காரங்க பேர மாதிரி தெரியுது. இது நம்ம குடும்ப ஜோசியராச்சே. இவர்கிட்ட எதுவும் கேட்கலாமா? இல்ல வேண்டாம், தப்பா எடுத்துக்குவாரு. தாத்தா, என்ன ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கீங்களா? சிவா, நேத்து நான் வீட்டுக்கு வந்தேன்ப்பா, உன்னைய ஆளை காணோமே. அப்படிங்களா தாத்தா? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் வெளியில போயிருப்பேன் தாத்தா. நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன்ப்பா. உங்க அப்பத்தா நேத்து உங்க அண்ணனுக்கு சாந்தி முகூர்த்தம் தேதி கேட்டிருந்தாங்க. நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துட்டு வந்தேன்ப்பா. அப்பதான் பார்த்தேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஓஹோ. தாத்தா, எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா. சரிப்பா, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை தாத்தா, ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டாங்க, அதான் இந்த வழியில வந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரம் போலாமேன்னு. சரி தம்பி, போயிட்டு வாங்க. வரேன் தாத்தா. ரொம்ப நல்ல குடும்ப பணக்காரங்க வீடு. ஆனா பாவம், பணக்காரங்க மருமக தான் சரியில்லை. ஜெனி என்ன கால் பண்றோம்? ஹலோ. ஹலோ சிவா. சாரி ஜெனி, என்னால் இப்போ ஃபோன் பேச முடியாது. சுச்சுவேஷன் வெரி பேட்பா. என்னாச்சுப்பா? வழக்கம் போல சண்டை தான்ப்பா. ஆனால் இந்த டைம் என்ன நடந்துச்சுன்னா நான் கூட இல்லை. வந்து பார்க்கும்போது அண்ணியை காணோம். ஆனால் அம்மா ஏதோ சொல்லியிருக்காங்க. அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அண்ணன்ட்ட நான் எதுவுமே இன்னும் சொல்லலை. சொன்னால் அவன் வேற பதட்டப்படுவான் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல ஜெனி. பைக் எடுத்துகிட்டு தெரு தெருவா சுற்றிக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. அச்சச்சோ, அக்காவை காணுமா? ஐயோ அக்கா பாவம்ப்பா. எதுவும் பண்ணிக்க போறாங்க சிவா. நானும் வந்து தேடுறேன், வரவா? இல்லை ஜெனி, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் இரு. ஓகே, பாய்டா. ஹலோ ஹலோ. ஹே சிவா. சிவா. ஷோ. சிவா அம்மா இவ்வளோ மோசமானவங்களா? கடவுளே, சீக்கிரம் மருமகளா போயிட்டு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க அம்மாவுக்கு. சிவா வேற ஃபோனை வச்சுட்டான், அதுக்காக அப்படியே விட முடியுமா? அச்சச்சோ, ஆண்டாளக்கா ரொம்ப தங்கமானவங்க. எங்கே போனாங்கன்னே தெரியலையே. இப்படியே விடக்கூடாது, நம்மளும் போய் தேடணும். அன்னைக்கு கோயிலில் பேசும்போது கூட அவாய்ட் பண்ணிட்டு சரியாக பேசல. பாவம். இப்போவே உடனே கிளம்பலாம். வண்டி வேற சோடிக்கு பெட்ரோல் இல்லை போல. ஏய் சிவா, நல்லா இருக்கியாடா? அண்ணா நீங்களா? நல்லா இருக்கேன். டியூட்டி போகலையா? இல்லையே, மார்னிங் டியூட்டி உங்க அண்ணனுக்கு ஆச்சு. எனக்கு நைட் டியூட்டிப்பா. சரிங்கண்ணா. அண்ணா, வண்டியில் பெட்ரோல் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்க் பண்ணிட்டானா? அப்படியா? சரி சரி, நான் வண்டியை தள்ளிட்டு போய்க்கிறேன், நீ போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ம் ம். ஐயோ அண்ணி, எங்கே போனீங்க? ஏக்கா, உன் மனசு மாதிரியே இந்த வருஷம் கடலை நல்லா விளைஞ்சிருக்குதுக்கா. ஆமாங்க ரங்கநாயகி அம்மா, கடலை நல்லா விளைஞ்சிருக்குது. பருப்புல நல்லா பெருசு பெருசா இருக்குதுங்க. ஏக்கா, நீ சிரிக்காதக்கா, எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? அம்மாடி, எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களாடி? நான் சோர்த்திங்களான்னு இருக்கேன். ஏக்கா, நீங்க கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, மத்தியான சோறு கூட இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. பொழுது இறங்கிருச்சு, நாங்க வீட்டுக்கே போறோம். போய் சாப்பிடுக்கா, நாங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புறோம். ஏக்கா, எனக்கு பசிக்குது, நானும் வரட்டா? ஓசில சோறு யாரு போட்டாலும் போய் ரோட்டனு மூக்க நுழைச்சிடணும். அதுதான் இதோட பழக்கமே. சி. ஏய் ஹைடி, உனக்கு என்னடி? மூட்டிக்கிட்டு உன் வேலையை பாரு. எனக்கு பசிக்குது, என் வயிற்றுக்கு அவங்கள்ட்ட கேட்கறேன். உனக்கு என்னடி? ஏய் அப்பா, ஏக்கா இவளை எங்கேயுமே கூட்டு வரக்கூடாது. சோறு சோறுன்னு தின்னி மாடு. ஏம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. மாவா அப்படித்தான். ஏ ரோட்டனே, நீ வா சோர்த்திங்களா? ஏக்கோ, நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வைங்கக்கா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இவளுங்க இல்லாதப்பா, இல்லைன்னா கண்ணு வச்சிருவாளுங்க. ரோட்டனே, பசிச்சா போய் அந்த அம்மா கூட சாப்பிடு, யாரும் வேணான்னா. அடடே சிவா தம்பி, பெரியம்மா. யாயா இந்த பக்கம் வந்திருக்க? பெரியம்மா, அண்ணியை எங்கேயுமே காணோம் பெரியம்மா. வீட்டில் சண்டை நடந்துச்சு. அண்ணி அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். அண்ணி எங்கேயுமே கிடைக்கல பெரியம்மா. என்ன சொல்ற சிவா? இந்த சுந்தரிக்கு அறிவியல கொஞ்சம் கூட மருமகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. மருமகளை விட்டு எதுவும் துரத்தி விட்டாளா? நேத்து தான் அந்த புள்ள சாந்தி முருசம் சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டு வந்தேன்.
அதுதான் பெரியம்மா இப்போ சண்டை. நேற்று அம்மா வீட்டில் இல்லாதப்ப இதெல்லாம் நடந்திருக்க மாட்டுக்கு. அம்மா கேள்விப்பட்டதும் இன்னைக்கு பெருசாக சண்டை போட்டுட்டு அண்ணியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க போல. பாட்டி தான் சொன்னாங்க. நானும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். அப்பா கிட்ட சொல்லலை, அண்ணன்கிட்டயும் சொல்லலை. ஆனால் அப்பா எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கு மட்டும் தெரியாது பெரியம்மா. எம்மாடி 6 மணி பஸ் வந்தோடனே வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வீட்டை பார்த்து போங்கம்மா. இந்த என் பெரியம்மா ரூட்டில் பிரச்சனையா, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னக்கா சொல்றீங்க? இந்த காலத்துலயும் மருமகளை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு கொடுமையா இருக்கிறாங்களா? யாருக்கு அது? அவ எனக்கு ஓப்படியா தான் வேணும். அவ அடங்கவே மாட்டா. அவளுக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து கொடுத்தா கூட இன்னும் வேணும் வேணும்னு கேட்பா. பெரியம்மா, அண்ணி ஏதாவது பண்ணிக்கோங்களோன்னு பயமா இருக்கு. வாங்க பெரியம்மா போகலாம். தம்பி, நான் செனியோட அம்மா தான். உனக்கு ஞாபகம் இருக்குதா யானைய? இருக்கு ஆண்டி. ஜெனியோட அம்மானு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. ஏக்கோ, என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க நம்மளும் போய் தேடலாம். அது மட்டும் இல்ல, அந்த பொம்பளைய புடிச்சு நான் பந்தாடுறேன் இன்னைக்கு. சரி சிவா, வா நம்ம ஆண்டல் எங்க இருக்கான்னு போய் தேடலாம். சரிங்க பெரியம்மா. ஏக்கோ, என்ன எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? வாங்க நம்மளும் போலாம். ரங்கனா எங்க அம்மா கூட. ஆமாக்கா, அந்த பொம்பளை மூஞ்ச நானும் பாக்கணுங்க. மருமகளை போயிட்டு இப்படி கொடுமை படுத்துறாளேக்கா. இதுக்காக தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இல்லனா உன் வண்டவள தண்டவளத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு கியூல நிக்கிறாங்க பாரு. சீ வாடி. ஏய் ஹைடி, சிறுத்து பிஞ்சிரண்டி. பாத்துக்கோ, மரியாதை உனக்கு அவ்வளவுதான். நீங்க ஏன்டி அடிச்சுக்கிறீங்க? வாடி, அந்த அம்மா போயிட்டாங்க. ஏய் சிம்ரன், இது எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வாடி. ஏய், கடலை கொடியெல்லாம் அள்ளி கட்டி வை துண்டுல. நான் எங்க மாட்டுக்கு அள்ளிட்டு போனோம். நீ ஒன்னும் அங்க வந்து கிழிக்க போறதில்ல, புரியுதா? ஏய், என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவாய் மாதிரி இருக்காடி? நீ அள்ளி கட்டி வைடி, நான் எங்க வீட்டுக்கு போவேனாமா? ஏய், ஒழுங்கா சொல்றத கேளுடி. உனக்கு நான் மாப்பிள்ளை வாங்கி தர்றேன். இவளுக்குலாம் என்ன வாங்கி கொடுத்தாலும் வேலை செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல சுத்தமா நறுசா அள்ளி கட்டு. மூடிக்கிட்டு போயிரு. ஆமா சரியா, நான் அள்ளி கட்டி என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஓ மாட்டுக்கு அள்ளி வைக்க நான் என்ன இழிச்சவாயாடி? ஏய், சீப்போட்டி கேட்டா நான் பிடிச்சவளே. இப்ப நான் நல்ல விஷயத்துக்கு போறேன். இப்ப நான் ஒரு மாமியார் பந்தாட்ட போறேன். ஃபுட்பால் விளையாட போறேன். பார்த்து உன்னை எதுவும் பந்தாடிட போறாங்க. நம்ம இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாது. நம்ம இறந்து போயிட்டா நம்மளோட கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். என்னால அவருக்கும் நிம்மதி இல்லை. பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் குழந்தனாரு, என் வீட்டுக்காரு, மாமனாரு எல்லாருமே என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அத்தை எதிர்பார்க்குற பணம் என்கிட்ட இல்லை. நான் அனாத ஆசிரமத்துல வளர்ந்ததே பெரிய விஷயம். என்கிட்ட பணம் கேட்டா நான் எங்க போவேன்? இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன். தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஒரே தீர்வு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. உங்களை விட்டு போறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப சூப்பர்க்கா, குதிச்சிருங்க. ஜெனி அக்கா, நான் உங்களை எப்படிலாம் நினைச்சேன். நீங்க என்ன இவ்வளவு கோழையா இருக்கீங்க? ஜெனி, எனக்கு வேற வழி தெரியலமா. அக்கா, என்னவாவே இருந்துட்டு போகுது. அதுக்காக நீங்க செத்து போயிட்டா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருமா என்ன? நீங்க இருக்க தைரியத்துல தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நானே இருக்கேன். நீங்களும் அப்படி போயிட்டீங்கன்னா அதே நிலைமை தான் எனக்கும் வரும். அப்ப நானும் இறந்து போயிட்டா? சொல்லுங்கக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத ஜெனி. நீ வேற நான் வேறடா. உனக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்கடா. நானே ஒரு அனாதை. என் மாமியார் என்கிட்ட அளவு கடந்த பணத்தை கேட்குறாங்க. நான் எங்க போவேன் சொல்லு? அக்கா, அவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்குறேன். நீங்க வாங்க என் கூட இப்போ. இல்ல ஜெனி, அவங்க என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் இப்படி அந்த வீட்டுக்கு நான் வருவேன். அக்கா, நீங்க இப்ப வரீங்களா இல்லையா? அவங்க வீட்டுக்கு தான் போகணுமா? என் வீட்டுக்கு வாங்க என் கூட. வாங்கக்கா. வேணாம் ஜெனி. ஜெனி 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 அக்கா, நீங்க எதுவும் பேசாம வாங்க. அம்மா, அரசல் ஒரு பண்ணக்கார பையன் இங்க யாரோ 25 வயசு பொண்ணை தேடிக்கிட்டு அலைஞ்சான். 2 பேத்துல யாருன்னு தெரியல. இது யாருமா அரசலூரு? ஐயா, இவங்க தான் அரசலூர். இவங்க தான் பண்ணக்காரங்க மருமக. அப்படியாம்மா, சரிம்மா. அந்த பையனுக்கு நீங்க என்ன வேணும்னு எனக்கு தெரியலம்மா. அந்த பையன் வழியே வண்டி எடுத்துட்டு தேடினாருமா, பாவம். ஐயா, சிவாவுக்கு அண்ணி வேணும். இவங்க சிவாவோட அண்ணனோட மனைவி இவங்க தான். சரிம்மா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்லயே இருக்கணுமா? இப்படி வயசு பொண்ணுங்க படி தாண்டி வரக்கூடாதுமா. தைரியமா இருக்கணும், சரியா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. கேட்டிங்களாக்கா? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தைரியமா வீட்ல இருந்து தட்டி கேட்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை சரவணா மாமா லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அவங்கள விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அழுகாதீங்க, கண்ணை தொடுங்க. சரி ஜெனி. அழுகாதீங்கக்கா.